ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 62:5 கூட வாசித்து தியானிக்கலாம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். மிக அருமையான வேத வசனம். இந்த வசனத்தின் கடைசி பகுதியில் கூட நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லப்பட்டிருக்கா. மெய்யாகவே நாம் நம்புகிற எல்லா காரியத்தையும் தேவனால் நமக்கு வரும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றும் வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனையே நோக்கி அமர்ந்திரு என்று சொல்லப்பட்டிருக்கா. மெய்யாகவே ஒவ்வொரு நாளிலும் நாம் நம்புகிற காரியத்தை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் தேவனையே நோக்கி அமர்ந்திருப்பது அவசியம். ஏனென்றால் காத்திருந்து ஜெபிக்கும் போது தான் நாம் ஆண்டவரிடத்தில் இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளிலும் தேவனை நோக்கி நாம் காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தாவீதுடைய வாழ்க்கையில் அப்படிதான் எல்லா காரியத்தையும் ஆண்டவரிடத்தில் பெற்றிருக்கிறார். வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்த அந்த தாவீதை தேவன் ஒரு ராஜாவாக உயர்த்தியிருக்கிறார் என்றால் அவருடைய வாழ்க்கையில் தேவனையே நோக்கி அமர்ந்திருந்து அநேக ஆசீர்வாதங்களை தேவனிடத்தில் பெற்றிருக்கிறார். அநேக வெற்றிகளை பெற்றிருக்கிறார். சத்துருக்களை முறியடித்திருக்கிறார். அநேக காரியங்களை தேவனிடத்தில் அவர் நம்புகிற எல்லா காரியத்தையும் அவராலே பெற்றுக்கொள்ள தாவீதால முடிந்தது. நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக காரியங்களுக்காக நாம் நம்பியிருக்கிறோம். ஆண்டவர் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம். அதுபோல் நாம் ஜெபிக்கிற காரியத்தை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தாவீதை போல தேவ சமூகத்தில் நம்முடைய ஆத்துமா, ஆவி, ஆத்துமா, சரீரம் 3 காரியங்கள் நம்ம இடத்துல இருக்கிற அந்த ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய ஆத்துமாவை தாவீது சொல்லும்போது என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு என்று ஆத்துமாவை நோக்கி அவர் பேசுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதுபோல் உங்களுடைய ஆத்துமாவை நோக்கி நீங்கள் என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு என்று தாவீதை போல நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அந்த ஆத்துமா தேவ சமூகத்தில் காத்திருக்கும்படியாக நீங்கள் தாவீதை போல ஆத்துமாவுக்கு கற்றுக் கொடுங்கள். ஒவ்வொரு நாளிலும் தேவ சமூகத்தில் காத்திருங்கள். நாம் காத்திருக்கும்போது எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். தேவ சமூகத்தில் காத்திருந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் அவர் தேவன் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார். இன்னும் அநேக தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை காத்திருந்து செபித்து அவரிடத்தில் பெற்றிருக்கிறார்கள். இன்னும் வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, காத்திருந்து செபிக்கும்போது ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வேத வசனங்களிலும் காத்திருந்து ஜெபிக்கும்போது அநேக ஆசீர்வாதங்கள், அநேக நன்மைகளை தேவனுடைய பிள்ளைகள் பெற்றிருக்கிறது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் தேவனையே நோக்கி அமர்ந்திருந்து தேவ சமூகத்தில் ஒவ்வொரு புதிய நாளிலும் ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் தேவ சமூகத்தில் அவரையே நோக்கி அமர்ந்து காத்திருக்கும்போது நீங்கள் என்ன காரியத்தை நம்புகிறீர்களோ அந்த காரியத்தை தேவன் நமக்காக கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளிலும் தேவன் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். எந்த காரியத்தை இந்த புதிய நாளில் ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் அந்த காரியத்தை உங்களுக்காக தேவன் அவராலே வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வேத வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நம்பியிருக்கிற காரியத்தை இந்த புதிய நாளிலே தேவன் அவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தேவ சமூகத்தில் காத்திருந்து செவியுங்கள். மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நம்புகிற காரியத்தை தேவன் உங்களுக்காக கொடுத்து ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி செபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆண்டவரை நாங்கள் நம்புகிற காரியத்தை உம்மாலே நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து நாங்கள் அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் இன்னும் உம்மை துதிக்க இன்னும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க நீர் எங்களுக்கு பலனை தருவீராக. தொடர்ந்து உங்கள் பிரச்சனை எங்களோடு கூட இருக்கட்டும். உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் நம்புகிற காரியத்தை நீர் ஆண்டவரே நீர் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.